வணக்கம்மா. இப்போ நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னாங்க, இன்றைக்கி புரட்டாசி 1ங்க. அதனால் நான் பெருமாளுக்கு புரட்டாசி 1லேருந்து நான் விரதத்தை ஆரம்பிக்கிறதுனால இப்போ இந்த அன்னைக்கு கும்பிட்றேங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பெருமாளுக்கு தவறாமல் கும்பிடுவேன். இது புரட்டாசி 1ங்கிறதுனால இன்றைக்கே நான் கும்பிட ஆரம்பிச்சிட்டேங்கம்மா. நமக்கு எவ்வளோதான் வேலை இருந்தாலும் இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பெருமாளை கும்பிட்றது ரொம்ப நல்லதுங்க. அது ரொம்ப சிறப்பும் கூட. நம்மளை பிடிச்சிருக்கிற கஷ்டம் இந்த புரட்டாசிலே நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இன்றைக்கி நான் அலங்காரம் பண்ணுறதுலேருந்து சாமிக்கு கும்பிட்ற வரைக்கும் நான் அதை உங்களுக்கு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டு பேசுகிறேங்க. நம்ம எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரிங்க, ஃபஸ்ட்டு சாமி எப்போவுமே கஷ்டத்தை கொடுத்து தான் அதை சரி பண்ணுவாங்க. அதனால் நம்ம விடாமுயற்சியாக நம்ம அதை எடுத்து நம்ம கும்பிடலாம். நான் அது மாதிரியே தான் எப்போவுமே கும்பிடுவேங்க. அதனால் நீங்களும் மறக்காமல் பெருமாளை மனசார நினச்சி கும்பிடுங்க. அது நமக்கும் நம்ம குழந்தை குட்டிகளுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நல்ல பயனை கூட தரும். நம்ம குழந்தைகளுக்கு குடும்பத்தில் பிரச்சனை இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை நீங்கி அது நல்லபடியாக விலகிருங்க. அதனால மனசார பெருமாளை கும்பிடலாம். நான் ஒன்று இன்றைக்கி வைக்கிறதெல்லாம் சொல்லி வைக்கிறேங்க. எவ்வளோ வைக்க முடிஞ்சாலும் வச்சு கும்பிடலாங்க. நம்ம இவ்வளோ தான் வைக்கணும், இது தான் செய்யணும் சாமிக்கு, இவ்வளோ முறைப்பாடு செய்யணுமா அப்படின்னா இல்லைங்கம்மா. நம்ம நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம கும்பிட்டுக்கலாம். இன்றைக்கெல்லாம் நான் ஒன்றும் இல்லைங்க, வெறும் அவள் மட்டும்தான். இது வலம்புரி சங்குங்க. சங்குக்கு பொட்டு வச்சுட்டு கொஞ்சம் அதில் தண்ணி ஊற்றி, இப்போ நம்ம புரட்டாசி 1ங்கிறதுனால இன்றைக்கி கும்பிட்டு நம்ம எடுக்க தீர்த்து மறுநாள் எடுத்து வீட்டில் தெளிச்சு விட்டுருலாங்க. இல்லை நம்ம சனிக்கிழமை கும்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அதை ஞாயிற்றுக்கிழமை இந்த தீர்த்தை எடுத்து வீட்டுக்கு தெளிச்சுட்டு நம்ம பிள்ளைகளுக்கும் கொடுத்துக்கலாம். இன்றைக்கி அவள் மட்டும்தாங்க நான் வைக்கிற, பெருசாலாம் வைக்கல. பெருமாள் பாதமும் பொட்டு வச்சு வைக்கிறேங்க. இதுவும் இந்த புரட்டாசி மாதங்கையில் நம்ம சனிக்கிழமை எல்லா நாளும் செய்யலைன்னாலும் இந்த சங்குக்கும் பாதத்துக்கும் நம்ம பொட்டு வச்சு மலர் வச்சு நம்ம தீவரணை கொடுத்துக்கலாங்க. ஏன்னா நமக்கு எல்லா நாளும் வேலை இருக்கும். நம்ம அது பண்ணிகிட்ருக்க முடியாதனால அந்த சனிக்கிழமை ஒரு நாளைக்காவது நம்ம பண்ணிக்கலாங்க. எந்த சாமியுமே நம்ம மனசார கும்பிட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நல்லதாங்க நடக்கும். எத்தனையோ கஷ்டத்துலேருந்தும் அவங்க நமக்கு கை கொடுத்து காப்பாற்றிடுவாங்க. தீரலைன்னு நினைக்காம இந்த கஷ்டம் தீந்துரும் அப்படின்னு நினச்சி கும்பிடுங்க. அது நமக்கு தீர்றதுக்கு பக்க பலமாக இருக்குங்க. நம்ம கும்பிட்டுட்டே இருக்கிறோம் தீரலை அப்படின்னு நினைக்காம, தீந்துரும் நமக்கும் ஒரு நல்ல காலம் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிடுவோங்க. இப்போ பெருமாளுக்கு இது வீட்டிலே இருந்த துளசி தாம்மா. நான் வச்சுருக்க செடியில் வந்தது அந்த துளசி. அது போன வாரமே நான் கட் பண்ணி சாமிக்கு வைக்கலான்னு பார்த்தேன். வேண்டாம், புரட்டாசி 1ஆம் தேதிக்கு நம்ம பெருமாளுக்கு வச்சு கும்பிடலாம் அப்படின்னு நினச்சி போட்டு அந்த செடி நான் கட் பண்ணாமல் விட்டுருந்தேன். எப்போவுமே துளசி செடி நெடுநெடுன்னு போகாமல் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அது ரொம்ப நல்லா தழைஞ்சி வந்துடுங்க. சாமிக்கு நம்ம பிரசாதம் வச்சுக்கலாங்க.
பிரசாதம் வந்து நம்ம வந்து எந்த இலையிலையும் வச்சுக்கலாங்க. நான் அன்றைக்கி வந்து சின்ன பித்தளை சொம்பில் தான் வைக்கிறேங்க. அந்த பித்தளை சொம்புக்கும் நம்ம பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு அதில் பிரசாதம் வைக்கலாங்க. எப்போவுமே இதுதான் வைக்கணுன்னுலாம் நினச்சி வைக்க மாட்டேங்கம்மா. ஒரு கல்கண்டோ இல்லை ஒரு பாலோ ஒன்றுமே இல்லையா, வெறும் மஞ்சள் தண்ணி அது வைப்பேங்க. இப்போ வந்து நான் வந்து அவல் தான் இன்றைக்கி வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு சின்ன கிளாஸில் வந்து நம்ம எந்த டம்ளர் இருந்தாலும் பரவாயில்லைங்க, அதுவும் பொட்டு வச்சு அந்த டம்ளருக்கும் நம்ம வந்து தண்ணி தீர்த்தம் துளசி தீர்த்தம் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதுவும் மறுநாளைக்கு நம்ம எடுத்து நம்ம குழந்தைகளுக்கு வந்து கொடுத்துட்டு நம்ம வீட்டுக்குள்ளே தெளிச்சிக்கலாங்க. இது வந்து இந்த மாதத்தில் வந்து இதெல்லாம் வச்சு நம்ம பெருசாக வைக்கல இல்லைங்க, சிம்பிளாக தானே வச்சுருக்கோம். நம்மளால் முடிஞ்ச மாதிரி சிம்பிளாக வச்சு நம்ம கும்பிட்டுக்கலாம். இதுலேயும் 2 துளசி இலை கிள்ளி போட்டுக்கலாங்க. நம்ம கடையில் வாங்கின துளசியாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டிலையே நம்ம வளர்த்துற செடியாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நான் வீட்டில் வளர்த்துன செடியில் தான் பெருமாளுக்கு நான் தீர்த்தமெல்லாம் வச்சு அந்த துளசி எல்லாம் போட்டிருக்கேங்க. எங்கள் பாட்டி, எங்கள் அத்தை, மாமா எல்லாருமே பெருமாளுக்கு புரட்டாசியில் வந்து விடாமல் கும்பிடுவாங்கம்மா. இப்போ அதே மாதிரி நானும் என்னால் முடிஞ்ச மாதிரி எவ்வளோ முடியுதோ, பூ வாங்குறதா இருக்கட்டும், எதுக்குமே எவ்வளோக்கு முடியுதோ அந்த மாதிரி வச்சு கும்பிட்டுக்குவாங்க. அதே மாதிரி அந்த தட்டுக்கும் விளக்குக்கும் குங்குமம் மஞ்சள் வந்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி வாரம் நம்ம சனிக்கிழமை விளக்கு ஏற்றுற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த விளக்கு வாரம் நம்ம வந்து அது கழுவி வச்சுக்கலாங்க. நம்ம வேலைக்கு போகிற மாதிரி இருந்தால் நமக்கு வந்து எல்லா நாளும் கழுவி விளக்கு ஏற்ற முடியாதுங்க. அதனால் அது சனிக்கிழமையில் காலையில் நேரமாக எடுத்து நம்ம கழுவி வச்சுட்டு சாமிக்கு விளக்கு போட்டுக்கலாம். இதெல்லாம் ரொம்ப சிம்பிளாக கும்பிட்டுக்கலாங்கம்மா, ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு துளசி மாலை இருந்தால் போதும். பெருமாளுக்கு கொஞ்சம் தீர்த்த துளசி தண்ணி, நம்ம கையில் பொங்கலாக என்ன நம்மளால செஞ்சு வைக்க முடியுதோ அதை செஞ்சு வச்சுக்கலாங்க. அதனால் இன்றைக்கி ஒன்றும் இந்த பெருமாளுக்கு பெருசாக வச்சிடல, சிம்பிளாக தான் வச்சுருக்கேன். அவல் வச்சுருக்கேன். எப்போவுமே நானும் சாமி கும்பிட்டேன்னா நிறைய பூ போடுவேன். 1ஆம் தேதிங்கவும் எனக்கும் கொஞ்சம் கடையில் வேலை இருந்தனால நானும் பூ கம்மியாக தான் போட்டிருக்கேன், பெருசெல்லாம் பூ போடல. அதே மாதிரி நம்ம சிம்பிளாக கூட கும்பிட்டுக்கலாம். குட்டி குட்டி கிருஷ்ணன் சிலையெல்லாம் இருக்கிறதுனால காலையிலே கடை எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னே ஒரு நேரம் கும்பிட்டேங்க. வந்து சாயந்தரமாக பெருமாளுக்கு துளசி மாலை போட்டு கும்பிடணும்னு சொல்லி போட்டு நான் சாயந்தரமும் கும்பிட்டுறேன். நம்மளால் முடியலன்னு நினைக்காம நம்மளாலே முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம கும்பிட்டு வந்தோம்னா நமக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லதுங்க. எந்த சாமியாக இருந்தாலும் சரி, அந்தந்த சாமிக்கு உகந்த நாளையில் ஒரு பூ வச்சு கொஞ்சம் தீர்த்தம் வச்சு கும்பிட்டா போதுங்க. நம்ம ரொம்ப வேலை இழுத்து போட்டு ரொம்ப பெருசாக பண்ணணும் அப்படிலாம் இல்லைங்க. இவ்வளவுதான் இன்றைக்கி நம்மளால் கும்பிட முடியும், இவ்வளவுதான் சாமிக்கு நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னு நினச்சா அந்தளவுக்கு செஞ்சால் போதுங்க. நான் எந்த சாமி கும்பிட்டாலும் சரிங்கம்மா, மனசார
ஒரு பூ வச்சுனாலும் ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ உட்காந்து அந்த சாமியை நான் கும்பிட்டுருவேன். அதே மாதிரி பெருமாளுக்கும் நம்ம புரட்டாசி மாதத்தில் நம்ம கையில் இருக்கிற மாதிரி நம்ம கும்பிட்டுக்கலாங்க. இதுவும் வயசானவங்களாக இருந்து டெய்லி விளக்கு போடுற மாதிரி இருந்தால் அது இன்னும் நல்லதுங்க. அவ்வளோதாங்க. ரொம்ப டைமும் எடுக்காதுங்கம்மா. நம்ம பார்த்து சீக்கிரமாக கும்பிட்டுக்கலாம். நம்ம வேலைக்கு தகுந்த மாதிரி நம்ம கும்பிட்டு வேலை வெட்டியும் பார்த்துக்கலாம். ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப நேரம் ஆகும் அப்படின்னா இல்லைங்க, சீக்கிரம் கும்பிட்டுடலாம். பெருமாளுக்கு கும்பிடையில் அந்த மகாலட்சுமி தாயாரையும் நினச்சி நம்ம கும்பிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லாமல், காசு பிரச்சனை இல்லாமல், சாப்பாட்டு பிரச்சனை இல்லாமல், எதுவும் கஷ்டம் கொடுக்காம அவங்க 2 பேருமே நம்ம கை பக்க துணையாக இருந்து காப்பாற்றிடுவாங்கம்மா. இதுதான் உண்மை. எனக்கு பெரியவங்க சொன்ன மாதிரி தான் இன்ன வரைக்கும் நான் கடைப்பிடிச்சிட்டு வரேன். அதே மாதிரி எந்த கோயில் குளத்துக்கு போனாலும் அவங்கக்கிட்ட யாருக்கிட்டையாவது எனக்கு தெரியாததை எப்படி கும்பிட்றது, என்னென்னு பண்ணணும் தெரியாத ஒரு விஷயத்த நான் கேட்டு தெரிஞ்சு கும்பிட்டுக்குவாங்க. இப்போ நான் கும்பிட்டது, நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கம்மா. வணக்கம்.